வெல்கம் டு அவர் சேனல். சமீபத்தில் 2 நாள் முன்னால் தான் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ் அப்டேட் ஆகி வந்துச்சு. அடுத்து பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சரருக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 575 விரிவுரையாளர் பணியிடங்கள் காலி. இன்றைக்கி பேப்பரில் நியூஸாக வந்திருக்கு. இது 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளும் சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட பொறியியல் சார்ந்த பாடப்பிரிவுகளும், கணிதம், இயற்பியல், வேதியியல், ஆங்கிலம், பொறியியல் சாராத பாடப்பிரிவுகளிலும் 2051 பணியிடங்கள் உள்ளன. இதில் 1476 பணியிடங்களில் மட்டுமே விரிவுரையாளர்கள் பணியேற்றி வருகின்றனர். மீதமுள்ள 575 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில் என்ன படிச்சிருக்கணும், இதில் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா வெறும் பிஜி மட்டும்தான். பிஜி மேத்ஸ் மட்டும் படிச்சிருந்தா போதும். இந்த இருக்குது பாருங்கள், அந்த பிடிஎஃப் என்னென்ன காலேஜில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்காங்க. பேப்பர் நியூஸில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சாலிடாக கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்பில் ரொம்ப டீட்டெயில்டாக என்னென்ன காலேஜில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பேப்பர் நியூஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு இது டிஆர்பி பாலிடெக்னிக்குக்கான அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரப்புவதற்கான அறிவிப்பு டிஆர்பி விரைவில் வெளியிட உள்ள வருடாந்திர தேர்வு அட்டவணையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இனி ஒரு ஆனுவல் பிளானர் இப்போ வரும் இல்லையா, இந்த அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் வரும் இல்லையா, அதில் இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்காக தான் இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை டிஆர்பி பாலிடெக்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லது நோட்டிஃபிகேஷன் இந்த ஆனுவல் பிளானர் வந்தவுடனே கூட உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இது லேட்டஸ்ட் நியூஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சரில் தெரியும், 11/11 தான் சைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி லேட்டஸ்ட். முந்தா நாள் தான் சைன் பண்ணியிருக்காங்க. கடைசி பேஜில் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா 11/11/2024 அன்றைக்கி தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக தான் இது அப்டேட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு வேளை பாலிடெக்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அல்லது இந்த ஒரு மாதம் பொறுத்திங்கன்னா அடுத்த ஆனுவல் பிளானர் வந்துடும். அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனை. ஆனுவல் பிளானரில் இந்த அப்டேட் வந்துருச்சுன்னா நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிப்போம். ஆனுவல் பிளானர் வந்தவுடனே அதில் அப்டேஷன் இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி பற்றி நம்மளுக்கு தகவல் இருந்ததுன்னா நம்மளுடைய கிளாஸ் கட்டாயமாக உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஃப்ரெஷ் பேட்ச்சு, புது பேட்ச் நவம்பர் 18ஆம் தேதி புது சிலபஸ் படி ஆரம்பிக்கிறேன். புது சிலபஸ் படி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். புது சிலபஸ் படி எம்சிக்யூஸ் கொடுத்துருவேன். புது சிலபஸ் படி டெஸ்ட்டு பேட்சும் தொடர்ந்து நடக்கும். அதனால் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண விளையாண்டா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. போய் பார்த்துட்டு கிளாஸஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பேப்பர் நியூஸ் இது. அதனால் நம்ம ஒருவேளை வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. 575 இருக்குது. இதில் மேத்ஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியலை, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும்.